வெல்கம் டு ஆல் தி ஆஸ்பிரண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு 6 மற்றும் 7 அக்டோபர் கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். ஃபாகுவா மற்றும் பைகா எந்த மாநிலத்தின் நடனம்? பீகார். கௌர்மரியா மற்றும் முண்டாரி எந்த மாநிலத்தின் நடனம்? சத்தீஸ்கர். குன்பீத் கீத் மற்றும் முசல்கேல் எந்த மாநிலத்தின் நடனம்? கோவா. சத்தி எந்த மாநிலத்தின் நடனம்? ஹரியானா. அருணாச்சல பிரதேசத்துல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பழங்குடியினர் அப்பத்தானிஸ், அபோர், டாஃப்லா, கலாங், மூம்பா, ஷெர்டுக்பென், நிஷி, இடு, தாரைன் மற்றும் டாகின். இந்திரா காந்தி 1971ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. ராமநந்தா, ஞானலில்லா, யோக சிந்தாமணி, வைஷ்ணவ மாதன் சொல்லக்கூடிய புத்தகங்களை எழுதியிருக்காங்க. நீதித்துறை மறு ஆய்வு, ஜனாதிபதி மீதான குற்றச்சாட்டு மற்றும் துணை ஜனாதிபதி பதவி அப்படிங்கிற விஷயத்த அமெரிக்க நாட்டில இருந்து நாம் எடுத்துக்கிட்டோம். 9வது ஐந்தாண்டு திட்டம் 1997 இருந்து 2002 வரைக்கும் அடல் பிகாரி வாஜ்பாய் தலைமையில நடந்துச்சு. நாடாளுமன்ற அமர்வுகள் ஒத்திவைப்பு மற்றும் கலைப்பு அப்படிங்கிற விஷயத்த பிரிவு 85ல சொல்லியிருக்காங்க. பத்மஸ்ரீ விருது பெற்ற முதல் பெண் ஆராத்தி சாகா. தாமர் கிளர்ச்சி 1789 இருந்து 1832 வரைக்கும் போலாநாத் சாகே தலைமையில நடந்துச்சு. குஜராத்ல கொண்டாடக்கூடிய ஒரு சில முக்கியமான பண்டிகை மோதிரா நடனம், சப்தக் இசை. மகாத்மா காந்தி எழுதின புத்தகம் எனது கனவுகளின் இந்தியா, இந்து ஸ்வராஜ் மற்றும் இந்திய ஹோம் ரூல். இன்னைக்கான திட்டம் பிரதான் மந்திரி ஷரம் யோகி மான்தன் யோஜனா. இந்த திட்டம் 2019ஆம் ஆண்டு தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தால அறிமுகமாச்சு. இண்டஸ்இண்ட் வங்கியின் எம்டி மற்றும் சிஓ ஆக நியமிக்கப்பட்டவர் யார்? சுமந்த் காத்பாலியா. ஐபிஎஸ்எஃப் உலக ஆண்கள் 6 2024 ரெட் ஸ்னூக்கர் சாம்பியன்ஷிப்பை வென்றவர் யார்? கமல் சாவ்லா. கினபாலு மலையை 19 மணி நேரத்தில் அதிவேகமாக ஏறிய முதல் இந்தியர் யார்? நிதிஷ் சிங். 2025 எந்த நாடு கொக்கு உலகக்கோப்பை நடத்த உள்ளது? இந்தியா. மெக்சிகோவின் முதல் பெண் அதிபராக பதவியேற்றவர் யார்? கிளவுடியா ஷேன்பாம். மனிஷா பதி இந்திய விமானப்படையிலிருந்து முதல் இந்திய பெண் உதவியாளர் டி கார்ப். இந்தியாவுக்கான இங்கிலாந்தின் முதல் பெண் உயர் ஆணையர் லிண்டி கேமரூன். அலிகர் முஸ்லிம் பல்கலைக்கழகத்தின் முதல் பெண் துணைவேந்தர் நைமா கட்டூன். லாகூர் உயர்நீதிமன்றத்தின் முதல் பெண் தலைமை நீதிபதி ஆலியா நீலம். பிரிட்டனின் முதல் பெண் நீதிபதி ரச்சல் ரீவ்ஸ். ஈரானுடைய முதல் பெண் அரசாங்க செய்தி தொடர்பாளர் ஃபத்திமா மொகஜதராணி. 2024 15வது இரானி கோப்பையை வென்ற அணி எது? மும்பை. மும்பை அணி 15வது இரானி கோப்பையை ஜெயிச்சிருக்காங்க. இந்திய அணி உலக சாம்பியன்ஷிப் 2024 லெஜண்ட்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. சௌராஷ்டிரா அணி 2023 ரஞ்சி டிராஃபியும், மும்பை அணி 2024 ரஞ்சி டிராஃபியும் ஜெயிச்சிருக்காங்க. மும்பை அணி தான் இந்த வருஷம் ரஞ்சி டிராஃபியும் ஜெயிச்சிருக்காங்க, அப்புறம் இரானி கோப்பையும் ஜெயிச்சிருக்காங்க. இந்தியா ஐசிசி T20 உலகக்கோப்பை 2024 ஜெயிச்சிருக்காங்க. இலங்கை 9வது மகளிர் ஆசிய கோப்பையை ஜெயிச்சிருக்காங்க. இந்திய ஏ அணி துலீப் டிராஃபி 2024 ஜெயிச்சிருக்காங்க. அனைத்து வகையான கிரிக்கெட்டில் இருந்தும் ஓராண்டு தடை செய்யப்பட்ட கிரிக்கெட் வீரர் யார்? ஸ்ரீலங்கா நாட்டை சேர்ந்த பிரவீன் ஜெயவிக்ரம். வேர்ல்டு ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி 1999ல மான்ட்ரியல் அப்படிங்கிற இடத்த மையமா வச்சு தலைமையகம் வச்சு உருவாச்சு. இந்தியால நேஷனல் ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி அப்படிங்கிற அமைப்பு இருக்கு. 2005ஆம் ஆண்டு உருவாச்சு. இந்த அமைப்புடைய தலைவர் ரித்து சென். இந்த அமைப்புடைய தலைமையகம் டெல்லியில அமைஞ்சிருக்கு. டியூட்டி சந்த் ஊக்க மருந்துக்காக போட்டி விளையாட்டுகள்ல இருந்து தடை விதிக்கப்பட்டிருக்காங்க. ஊக்க மருந்து பயன்படுத்தியதற்காக 4 ஆண்டுகள் தடை விதிக்கப்பட்டிருக்காங்க சிமோனா ஹெலப். ஐசிசி அனைத்து வகையான கிரிக்கெட்ல இருந்து 6 ஆண்டுகள் தடை விதிக்கப்பட்டிருக்காரு மார்லன் சாமுவேல்ஸ். டெர்புட்டிலின் உட்கொண்டதற்காக 2 ஆண்டுகள் தடை விதிக்கப்பட்டிருக்காரு விக்னேஷ். ஊக்க மருந்து பயன்படுத்தியதற்காக 12 ஆண்டுகள் தடை விதிக்கப்பட்டிருக்காங்க ரச்சனா குமாரி. அதே மாதிரி ஊக்க மருந்து பயன்படுத்தியதற்காக 4 ஆண்டுகள் தடை விதிக்கப்பட்டிருக்காரு பால் போக்பா. எந்த நாள் உலக விலங்குகள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது? வருஷந்தோறும் அக்டோபர் மாசம் 4ஆம் தேதி உலக விலங்குகள் தினம் நம்ம அனுசரிக்கிறோம். இந்த வருஷத்துக்கான மைய கருத்து உலகமே அவர்களின் வீடும் கூட. ஆகஸ்ட் 9 உலக பழங்குடியினரின் சர்வதேச தினம். ஆகஸ்ட் 20 சத்பவனா திவாஸ். ஆகஸ்ட் 23 தேசிய விண்வெளி தினம்.
செப்டம்பர் 8 சர்வதேச எழுத்தறிவு தினம். செப்டம்பர் 10 உலக தற்கொலை தடுப்பு தினம். செப்டம்பர் 14 இந்தி திவாஸ். செப்டம்பர் 16 உலக ஓசோன் தினம். சமீபத்தில் செய்திகளில் பார்த்த ஹர்பூன் ஏவுகணை எந்த நாடு உருவாக்கியுள்ளது? அமெரிக்க நாடு இந்த ஹர்பூன் அப்படிங்கிற ஏவுகணை உருவாக்கியிருக்காங்க. பிஎம் முத்ரா யோஜனா திட்டம் 2015ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. ஜம்ரானி அணை திட்டம் உத்தரகாண்ட் மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு. பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன் யோஜனா திட்டம் 2020ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. ப்ராஜெக்ட் லைன் அட் 2024 2021ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா திட்டம் 2016. நீலக்குறிஞ்சி பூவுடைய அறிவியல் பேர் ஸ்ட்ரோபிலந்திஸ் குந்தியானா. சண்டிப்புரா வைரஸ் முளைக்காய்ச்சல் வந்து மணல் ஈக்கலால பரவுகிறது. சித்தேஸ்வர கோயில் திரிபுரா மாநிலத்துல அறிமுகப்படுத்தியிருக்காங்க. எத்தூர் நகரம் வனவிலங்கு சரணாலயம் தெலுங்கானா மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு. நேவிகா சாகர் பரிக்ராமா பயணம் 2 பயன்படுத்தப்பட்ட இந்திய கடற்படையின் கப்பலின் பெயர் என்ன? ஐஎன்எஸ் தாரிணி. டிஆர்டிஓ அப்படிங்கிற அமைப்பு உக்ரம் அப்படிங்கிற தாக்குதல் துப்பாக்கி அறிமுகப்படுத்தி இருக்காங்க. இந்திய ராணுவம் 2024ஆம் ஆண்டு தொழில்நுட்பத்தை உறிஞ்சிய ஆண்டு அறிவிச்சிருக்காங்க. இந்திய கடற்படை 2024 கடற்படை குடிமக்களின் ஆண்டு அறிவிச்சிருக்காங்க. இந்திய கடற்படை தலைமுகத்துடைய புதிய பெயர் நவசேனா பவன். இந்திய ராணுவம் வந்துட்டு ரஷ்ய நாட்டுல இருந்து இக்லா-எஸ் வான் பாதுகாப்பு அமைப்பு வாங்க போறாங்க. ஐஎன்எஸ் தபார் வந்துட்டு ரஷ்ய கடற்படை தின கொண்டாட்டத்திற்காக செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் அப்படிங்கிற இடத்துக்கு போயிருக்கு. வியட்நாமின் மிக உயரமான சிகரம் எது? வியட்நாம் நாட்டுடைய மிக உயரமான சிகரம் ஃபேன்சிபன். மலேசிய நாட்டுடைய மிக உயரமான சிகரம் கினாபாலு.